அந்த காலத்தில் அரசர்கள் நாட்டை ஆழ்வார்கள். அந்த அரசர் தனக்கு பின்னாலே தன்னுடைய மகனுக்கு முடிசூட்டுவார். அதுபோல தமிழகத்திலே இன்றைக்கு அரசராட்சி கொண்டுவதற்கு முயற்சிக்கின்றார். அதை இந்த தேர்தல் மூலமாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார், திமுக கட்சிக்கு தலைவராக இருந்தார். அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் கட்சிக்கு தலைவர், திமுக கட்சிக்கு அப்புறம் முதலமைச்சர். அதுக்கு பிறகு எந்தவித ஒரு உழைப்புமே இல்லாம திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த ஒரே அடையாளம், அந்த அடையாளத்தை வைத்து ஸ்டாலினுக்கு பின்னால் தன்னுடைய மகன் உதயநிதி வர வேண்டும் என்ற அடிப்படையில் இன்னைக்கு ஊரூரா போய் பிரச்சாரம் பண்ண வச்சு பிறகு எம்எல்ஏ ஆக்கி பிறகு அமைச்சராக்கி இப்பொழுது துணை முதலமைச்சராக்கி இருக்கிறார். அந்த திராவிட முன்னேற்ற கழகம் வளருவதற்கு உழைத்தவர்கள் எல்லாம் ஓரம் கட்டுப்பட்டு விட்டார்கள். இன்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் எதிர்கட்சியா தான் இருப்பார், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. திமுக கட்சிக்கு உழைப்பு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தமிழகத்திலே அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் திரு துரைமுருகன். அவர் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறக்காத காரணத்தினால அவருக்கு துணை முதலமைச்சர் கிடைக்கல.